பாருங்க, நானே சம்பாரிச்ச நாணயம். ஓ, எங்கிருந்து? இன்று ராம் மாமாவுக்கு களஞ்சியத்தில் பைகளை தூக்கி உதவி பண்ணேன். அதற்காக இது கொடுத்தாரு. உன் முதல் சம்பளம் தானே இது? ஆமா, வேலை பண்ணேன். இன்னும் நெஞ்சு வலி இருக்குது. அப்பா, ஏன் எரிஞ்சீங்க? அது என் சம்பளம். நீயும் எதுவும் செய்யல. என்ன அப்பா, ஏன்? நீ உண்மையா உழைத்திருந்தா ஏன் கையை நீ தடுக்க வேண்டியிருந்தது. கையில் இருக்கிற நாணயம் தான் உழைப்பை காட்டாது. உன் உள்ளத்துல அது எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கு என்பதை தான் காட்டும். நீங்க சொல்றது சரி. நானும் சரியா வேலை பண்ணல. சும்மா கேட்டேன். மாமா கொடுத்தாரு. நாளை நீயே சென்று உழை, வலி உணர. அப்பதான் உண்மையா உனக்கு நாணயம் கிடைக்கும். அப்போ நான் மீண்டும் அதை எரிய முயன்றா நீ என் கையை பிடிச்சிருவ. தீயில் பொய்கள் எரியும், உண்மை மட்டும்தான் எரியாது பையா. ஆரியன் சோர்வுடன் ஆனால் பெருமிதத்துடன், இதுதான் நான் சம்பாரிச்சதப்பா. நான் உழைத்தேன், விளை நிலத்தில் நீர் எடுத்தேன், பூண்ட விதை போட்டேன். நல்லது. இல்லப்பா, தயவு செய்து இதை எரிக்காதீங்க. தீயோழியில் இருவரின் முகமும் மிதமிஞ்சுகிறது. ஒரு சிறிய மெல்லம். அப்பா அவனை உற்று பார்க்கிறார். அப்பா, இப்போதான் நீ உனது உழைப்பின் மதிப்பை உணர்ந்தாய். இது சும்மா நாணயம் இல்ல, இது என் வலி, என் நேரம், என் முயற்சி. அப்படிதான் பையா, உன் வாழ்க்கையில் வர எல்லா சம்பளத்துக்கும் இதே மனநிலை வேணும் மட்டும். அப்பதான் அது உன்னோட தான் இருக்கும்.